ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையை நினைத்து கவலைப்படாதே. முக்கியமாக உன்னுடைய கடனை நினைத்து அதிகமாக கவலைப்படாதே. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குமே, ஒவ்வொரு உயிர்களுக்குமே, ஒவ்வொரு விஷயம், ஒரு பொருளாக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவும் என்று ஒன்று இருக்கும். எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் சரிதான், பல நாள் நம் கூட வரும் என்று நினைத்திருப்பாய். ஆனால் திடீரென்று அது உன்னிடம் இல்லாமல் எல்லாம் போயிருக்கிறது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை. எல்லாமே ஒரு காலகட்டங்கள் மட்டும்தான். என்னுடைய அன்பான பிள்ளையே, உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எல்லாமே இந்த உலகத்தில் நிரந்தரம் என்று நீ நினைக்கிறாய். முக்கியமாக பணம் கிடையாது. நீ எவ்வளவுதான் ஒரு மனிதன், ஏன் ஒரு மனிதனை எடுத்துக்கொள், ஒரு மனிதன் எவ்வளவுதான் கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி கொட்டி வைத்திருந்தாலும் திரும்ப அவன் எடுத்து வருவது பணத்தை அல்ல. ஒரு ஆத்மா தெய்வத்திடம் வந்து கேட்டதாம், நான் அவ்வளவு பணத்தை சேர்த்தேன், அத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கு வாழ்க்கை துணை இருக்கிறது, வீடு இருக்கிறது, வசதி இருக்கிறது, என்னிடம் ஏதாவது ஒன்று தாருங்கள் என்று கேட்டதாம். எனக்கு இதெல்லாம் விட்டு வருவதற்கு மனசே இல்லை என்று சொன்னதாம். தெய்வம் சொன்னதாம், அதெல்லாம் உன்னிடம் வராது என்பதை. அந்த பணம் என்பது நீ பூமியில் வாழ்வதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டது. அது பூமியிலே விட்டு வந்து விட்டாய். உறவுகள் என்பது மனதோடு சேர்க்கப்பட்டது. அது மனதோடு தான் இருக்குமே தவிர கூட வராது. அப்போ ஒரு ஆத்மா கேட்டதா, அப்போ என்னத்தான், என்ன விஷயம்தான் என்னோடு வரும்? எதுவுமே வராது. இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தேன், வேறு ஒருவன் அனுபவிப்பதா, வேறு ஒருவன் ஏதாவது ஒரு விஷயத்தை என்னிடமிருந்து எடுப்பதற்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனா என்னுடைய வாழ்நாளிலிருந்து? அப்படி என்னத்தான் என்னுடைய வாழ்க்கையில் வரும் என்று கேட்கும் பொழுது தெய்வம் சொன்னது, பாவம் புண்ணியம் இது மட்டும்தான் நீ எடுத்து வந்தது, மற்றபடி நீ எதையுமே எடுத்துட்டு போக முடியாது என்பது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், பணமோ எல்லாமே உறவுகளோ இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் தான். மேலே வரும் பொழுது எதுவுமே இருக்காது. நீங்கள் செய்த பாவமும் புண்ணியமும் மட்டும்தான் நீங்கள் எடுத்துட்டு வருவது. இதை வைத்துதான் உங்களுக்கு அடுத்த ஜென்மம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். புரிகிறதா? காசு பணத்தை பற்றி கவலைப்படாதே. உனக்கு அப்பப்ப என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதற்கான எல்லா விஷயங்களும் நடக்கும். எல்லா விஷயத்திற்குமே மேலிருப்பவன் எல்லாமே தருகிறான். படி அளந்து கொண்டு தான் இருக்கிறான். இந்த உலகத்தில் எல்லோருமே ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்டு கொண்டு ஏதோ ஒரு வழியில் அதிகமாக சாப்பிடுபவர்களும் இருக்கிறார்கள், குறைவாக சாப்பிடுவரும் இருக்கிறார்கள், ஆனால் சாப்பிடுபவர்கள் இருக்கிறார்கள். புரிகிறதா? அதனால் எது வேண்டுமானாலும் உன் மனதில் ஆசை இருக்கட்டும், அதற்கான முயற்சிகளை செய், அதற்கான எல்லா விஷயத்தையும் செய். கிடைக்க வேண்டிய நல்லது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கட்டாயமாக கிடைக்கும். ஒரு காலமும் ஒரு பொழுதும் நீ தோற்றுப்போவது கிடையாது, ஜெயிப்பது உண்டு. தோல்வி அப்பப்போ வருவது எதற்கென்றால் நீ இன்னும் முன்னேறு இன்னும் முன்னேறு இன்னும் முன்னேறு என்று சொல்வதற்குத்தான். மற்றபடி எந்த ஒரு தோல்வியும் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையானது அல்ல. பணம் வேண்டுமா? ஓடி வா, நான் சொல்லும் விஷயத்தை கேள், உனக்கு எல்லாமே கிடைக்கும். நம்பிக்கை தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆணி வேரே. ஒருவன் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நம்ப ஆரம்பித்து விட்டான் என்று வைத்துக்கொள், அவன் ஜெயித்து விட்டான் என்றுதான் அர்த்தம். தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்து விட்டாய், இனிமேல் நல்லதையும் பார்ப்பாய், பல மாற்றங்களையும் பார்ப்பாய். தோல்விகளுக்கு இடமல்ல, நான் சொல்லும் விஷயத்தை மட்டும் செய், போதும், எல்லாமே மாறும். வாழ்வில் எதை கண்டும் எப்பொழுதும் எந்த விஷயத்தை கண்டும் பயம் என்ற ஒரு விஷயம் தேவையே அல்ல.
எவ்வளவோ கடந்து வந்து விட்டாய் தங்கமே. இதெல்லாம் நிச்சயமாக கடந்து வந்து விடுவாய். யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் இதை செய்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பது, அதை செய்து உன்னுடைய வாழ்க்கை கெடுப்பது என்று எதையும் யாராலும் எப்பொழுதும் செய்ய முடியாது. மற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வரணும், ஏதாவது விஷயத்தை செய்து குழப்பணும் என்று நினைத்தால் கூட கட்டாயமாக அவர்களுடைய வாழ்க்கையை தான் இந்த சாய் குழப்பிவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பக்கம் வரவிடாமல் ஆக்குவேனே தவிர உன்னுடைய வாழ்க்கை என்று பாதுகாப்பான இடத்தில்தான் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையானது உன் கையில் இருக்கிறது, என் கையில் இருக்கிறது. நான் சொல்வதை நீ செய்ய போகிறாய். நான் என்ன முடிவெடுக்கிறேனோ, நம்பிக்கை, அதாவது என் மீது வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் வீணாக்க மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒவ்வொரு நாளும் தூக்கி நிறுத்தி, உன்னை சந்தோஷப்படுத்தி, உன்னை ஒவ்வொரு நாளும் நீ தேடும் ஒவ்வொரு பொருளையும் உன்னுடைய கையில் வந்து கொடுப்பது, உனக்கு பணத்தை வந்து கொடுப்பது, உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக உன்னை வாழ வைப்பது, இப்படித்தான் இருக்குமே தவிர இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை தவறான ஒரு விஷயத்திற்கு இனிமேலானது இடமே கிடையாது. நம்பிக்கை வையுங்கள். தேடுகிறேன், நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சாய் தருவார், சாய் நமக்கு எல்லாமே நல்லது செய்வார் என்று நம்புங்கள். நீங்கள் நம்ப உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் தான் வருமே தவிர, தெய்வத்தை நம்பி ஒருவன் ஒரு விஷயத்தை செய்கிறான் என்றால் அதனால் அவன் முன்னேறுவானே தவிர தோற்று போக மாட்டான். சரியா? தெய்வத்திற்காக பூஜை செய்கிறாய், தெய்வமானது உனக்கு உதவி செய்யவில்லை என்று நினைக்கக்கூடாது. தெய்வத்திற்கு செய்த காரியம் என்று மீன் போகாது. கட்டாயமாக உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் இன்பங்களே வந்து சேர்க்கப்படும். துரோகிகளுக்கு உன் வாழ்க்கையில் இனி இடம் கிடையாது. அதே போல பணம் இல்லாமல் இருக்கிறோமே என்று பணத்திற்கும் பண கஷ்டத்திற்கும் இனிமேல் இடம் கிடையாது. எல்லாமே இனி சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்க இந்த சாய் உறுதியாகவும் உனக்கு நம்பிக்கையாகவும் சொல்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியே. பணமானதை சேர்க்க ஆரம்பிப்பாய். பணமானதை சேர்க்க ஆரம்பித்து தேவைகளை வாங்க ஆரம்பிப்பாய். கடனோ நீங்கும், செல்வமோ உனக்கு அதிகரிக்கும். அடுத்தவர்கள், அதாவது உன்னிடம் பணமில்லை என்பதற்காக ஆடினார்கள் பத்தியா, அவர்கள் எல்லோருமே வியந்து பார்ப்பார்கள். நம்பிக்கையோடு இரு, எல்லாமே நல்லதாக நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.